Hi everyone, நம்ம இப்போ caste மாறறோம் அப்படின்ற செஷன்ல இருக்கோம், which means VIP to banker. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ்ல parajumbles part 2 பார்க்க போறோம். இன்னைக்கு full and full practice session தான் இருக்க போகுது. இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா as usual word of the day and rule of the day பாத்துருவோம். அதுக்கு அப்புறம் நேத்து கொடுத்த practice question ஓட solution பார்க்க போறோம். Then 10 practice questions பார்க்க போறோம், which includes previous year questions. அதுக்கப்புறம் அதிலே ஒரு practice problemும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டோக்கன் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த செஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம டோக்கன் மார்க் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப்ஸ் இருக்கும். அண்ட் ஒன்று டிஸ்கஷன் குரூப், இன்னொன்று வந்துட்டு குவிஸ் குரூப், அண்ட் இன்னொன்று வந்துட்டு அஃபீஷியல் குரூப். நம்ம டிஸ்கஷன் குரூப் அண்ட் அஃபீஷியல் குரூப்பில் வந்துட்டு எல்லா கிளாஸஸோட பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணப்படுவோம். அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. குவிஸும் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு அன்அகாடமி ப்ளஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் டாப் பேட்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. மே 5லேருந்து நியூ பேட்சஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகுது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்அகாடமி காம்பேட் டெஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. நான் நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தென் இது அன்அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. தென் இந்த 2 கோர்சஸாக இப்போ ரீசெண்டாக நம்ம நரேஷ் சார் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள், என்ரோல் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம டோக்கன் மார்க் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். தென் இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஃப் தி டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டீவர். என்டீவர் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா டு ட்ரை ஹார்டு. இப்போ நம்ம எல்லாம் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ட்ரைங் ஹார்டில். ஸோ அதுதான் என்டீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். ஷீ endeavored to finish her work on time. We all endeavored to crack the exam. ஸோ இதான் எக்ஸாம்பிள். endeavor அப்படின்னா என்ன? டு ட்ரை ஹார்ட். இதுக்கு நம்மளோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். We all endeavored to crack the exam. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் தி டே பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா whenever a point of time in the past is mentioned in the sentence, that is yesterday, 10 days ago, etc., we always use simple past tense. இப்போ ஒரு சென்டென்ஸில் yesterday அல்லது 10 days ago, அந்த மாதிரி 1 week ago, டே பிஃபோர் எஸ்டர்டே, அந்த மாதிரி பாஸ்டில் இருந்த ஏதோ ஒரு டைமை வந்துட்டு டினோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்க டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் பாஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹாவ் கான் டு தி மார்க்கெட் எஸ்டர்டே. இது வந்துட்டு தப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. பட் ரூல் படி என்னது? எஸ்டர்டே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்டில் இருக்கணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் இஸ் வெண்ட். ஸோ இதுதான் கரெக்டு. கோவோட சிம்பிள் பாஸ்ட் வந்துட்டு வெண்ட். ஸோ இதுதான் கரெக்டு, இது தப்பு. பாஸ்ட் பர்ஃபெக்டில் போடக்கூடாது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் போடணும். இன்றைக்கி நம்ம பார்த்த ரூல் ஆஃப் த டே அண்ட் வேர்ட் ஆஃப் தி டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இது நம்ம நேற்று பார்த்த ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் கொஷின் தான். இது என்ன கொடுத்துருக்காங்க? தேர் இஸ் நோ கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் எனிதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் தேர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் கிடையாதுன்னு சொல்லிட முடியாது, கம்மி. அவர் திங்கிங் இஸ் தி அவுட்கம் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜோட அவுட்கம் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாலேஜ் ஆல்வேஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் இக்னரன்ஸ். தேர்ஃபோர்னும் போது இது ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. தேர்ஃபோர் அவர் திங்கிங் விச் இஸ் born அவுட் ஆஃப் நாலேஜ் இஸ் லிமிட்டட் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃபோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாலேஜ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் இன்ட்ரோ எப்படி இருக்கணும்? ஒரு நாலேஜ் பற்றின இன்ட்ரோவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது டவுட்டில் தான் வச்சுருந்தோம்.
இப்போ பார்க்கலாம். டவுட்டில் வச்சுருக்கும் போது இந்த சென்டென்ஸை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரோ மாதிரி இல்லை, ஸோ இதுவும் வராது. அண்ட் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் திங்கிங் இஸ் தி அவுட்கம் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலேஜோட அவுட்கம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுவும் நாலேஜோட இன்ட்ரோ கிடையாது. ஸோ நாலேஜ் பற்றின இன்ட்ரோ கொடுக்குற ஒரே சென்டென்ஸ் சி தான். ஸோ ஸ்டார்டிங் சென்டென்ஸ் சியாக இருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சதுலேயே வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இருந்தால் கூட மற்ற சென்டென்ஸ்லாம் லிங்க் பண்ணி பார்க்கலாம். நாலேஜ் ஆல்வேஸ் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் இக்னரன்ஸ். அவர் திங்கிங் இஸ் தி அவுட்கம் ஆஃப் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டட். Therefore, our thinking which is born out of knowledge is limited under all circumstances. There is no complete knowledge about anything அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? திங்கிங் இஸ் த அவுட்கம் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கே நாலேஜோட அவுட்கம் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் இந்த சென்டென்ஸை ஸ்டார்டிங்காக வச்சோம் அப்படின்னா திங்கிங் தான் மெயின் தீம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது வைக்கக்கூடாது. ஸோ இதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் டி எடுத்தோடனே therefore அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க முடியாது. ஸோ இதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்லி ஆப்ஷன் டி தான். ஓகே, இப்போ இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Chemists mostly don't stock it. Only a few government hospitals do, but in limited quantities. இது வராது அப்படின்னு நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் இது ஒரு இன்ட்ரோ மாதிரி இல்லை. ஸோ ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் இதை. Delhi's building boom is creating a bizarre problem. Snakes are increasingly biting people as they emerge from their disturbed underground homes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் வந்துட்டு இன்ட்ரோ மாதிரி இருக்குது. பட் இன்ட்ரோவாக இருக்கலாமா என்னன்னு தெரியல. ஸோ இதையும் ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கலாம். தேர் இஸ் நாட் எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வராது. இஃப் திங்ஸ் டோன்ட் இம்ப்ரூவ் மோர் பீப்புள் குட் ஃபேஸ் பேராலிசிஸ் அண்ட் ஈவன் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் ஒரு இன்ட்ரோ மாதிரி இல்லை. ஸோ இதுவும் வராது. ஒன்று இதுவாக இருக்கணும் அல்லது இதுவாக இருக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ஸ் மோஸ்ட்லி டோன்ட் ஸ்டாக் இட். இட் மீன்ஸ் வாட்? அப்போ இந்த இட்டை பற்றி ஆல்ரெடி முன்னாடி இருக்க சென்டென்ஸில் சொல்லியிருக்கணும். ஸோ இது இன்ட்ரோவாக இருக்காது. ஸோ இன்ட்ரோவாக இருக்க போகிறது பி தான். ஸோ பி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஏ. ஸோ ஏ தான் ஆன்சராக இருக்கும். இருந்தால் கூட அதர் சென்டென்சஸை நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். Delhi's building boom is creating a bizarre problem. Snakes are increasingly biting people as they emerge from their disturbed underground homes. அடுத்து சி சொல்லியிருக்காங்க. There is not enough anti-snake serum, largely because there is no centralized agency that distributes the product. அடுத்து A. Chemists mostly don't stock it. எதை பற்றி சொல்கிறாங்க? இட்டு anti-snake serum பற்றி சொல்கிறாங்க. Only a few government hospitals do, but in limited quantities. ஓகே, ஏக்கப்புறம் டி சொல்லியிருந்தாங்க. If things don't improve, more people could face paralysis and even death. கரெக்டாக வருதா சீக்வன்ஸ்? அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லியில் வந்துட்டு நிறைய ஸ்னேக்ஸ் பைட்டிங் நடந்துகிட்டே இருக்குது ரீசண்டாக. அடுத்து என்ன சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி ஆன்டி ஸ்னேக் சீரம் கிடைக்கல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏஜென்சிஸ் இல்லை. கெமிஸ்ட் வந்துட்டு அது ஸ்டாக் பண்ணிலாம் வைக்கலை. ஒன்லி சம் ஆஃப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான், அதுவும் லிமிட்டட் குவான்டிட்டிஸில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப் சப்போஸ் இதே மாதிரி தான் இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நிறைய பீப்புள் வந்துட்டு பேரலிசிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு ஈவன் டெத் கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டோரியாக அப்படியே கரெக்டாக வருதா? ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இடையில இருக்கிறத மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பட் ஃபார் மெனி சயின்டிஸ்ட்ஸ் ஓஷன்ஸ் ஆர் தி கிராடல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கிராடல் அப்படின்னா என்னென்னா, இன்னைக்கு வக்காபில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கிராடல் அப்படின்னா என்னென்னா லைக் பேபியோட பெட்டு அல்லது ஒரு காட்டை தான் கிராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன மீனிங் அதில் வருது, நம்மளோட லைஃபுக்கான ஒரு பெட்டே வந்துட்டு ஓஷன் தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு
chemical products and nuclear waste continue to be dumped into them. Them means what? oceansல dump பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்து இது வர்றதுக்கு நல்லவே சான்ஸ் இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு அப்படின்னு சூஸ் பண்ணி வைக்கலாம். தென் coral reefs, which are known as the most beautiful places of the submarine world, are fast disappearing. Okay, the result is that many species of fish die because of this pollution. Of course, man is the main cause of these problems. Man has long since reigned the places he goes to, continents and oceans alike. இந்த reigned அப்படின்றதுக்கு மீனிங் பார்க்கலாம். வக்காப்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பாயில்டு அப்படின்னு அர்த்தம். மேன் எங்கே போனாலும் அந்த பிளேஸை ஸ்பாயில் பண்ணி வச்சிடுறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பெட் ஆர் காட்ஸ். ஓகே, இங்கே மேன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸும் மேன் பற்றி தான் இருந்திருக்கணும். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு டியாக இருக்கணும். லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸில் டியாக இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்போது ஏஆ இருக்கணும் அல்லது பிஆ இருக்கணும். ஏ ஆர் பி. ஓகே, இப்போ பார்க்கலாம். தெம்ன்றது ஓஷன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அடுத்த சென்டென்ஸே வந்துட்டு ஏவாக தான் இருக்க முடியும். ஸோ ஏ அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இப்போ சீக்வன்ஸ் பார்க்கலாம், எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? சி சொல்லியிருக்காங்க. த ரிசல்ட் இஸ் தட் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் டை பிகாஸ் ஆஃப் திஸ் பொல்யூஷன். ஃபிஷ்ஷஸ் மட்டும் டை ஆகலை, கோரல் ரீப்ஸ் அது கூட வந்துட்டு டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே சீக்வன்ஸாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னது? இந்த ஃபிஷ் டை ஆகிறதும் அதுக்கப்புறம் இருந்த பாயிண்ட் இந்த கோரல் ரீப்ஸ் அது டிஸப்பியர் ஆகிறதுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸுக்கு மெயின் காஸ் யார்? மேன். ஒரு சீக்வன்ஸாக வருதா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின். To be culturally literate is to possess the basic information needed to thrive in the modern world. Thrive அப்படின்னா என்னன்னா இதையும் வொக்காப்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. thrive means grow, develop, success அந்த மாதிரி மீனிங் தரும். ஓகே, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ராங்கா டூன்னு ஆரம்பிக்குது, ஸோ இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி சொல்கிறாங்க? டு பி கல்ச்சரலி லிட்ரேட். நீங்கள் கல்ச்சரலி லிட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இன்ட்ரோ மாதிரி இருக்குது, பட் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அண்ட் நார்ன்னு ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இது வராது. இட்டுன்னு ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இது வராது. இங்கே வந்துட்டு த பிரெத் ஆஃப் தேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா விச் இன்ஃபர்மேஷன்? இங்கே பார்த்தோம் இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ ஏக்கு அப்புறம் இ வரணும். ஏ அண்ட் இ இஸ் ஒன் பேர். பேர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷனில் ஏஇ எதில் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்திருக்கு, இது இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ ஏடி தான் ஆப்ஷனாக இருக்க போகுது. ஓகே, பார்க்கலாம். அண்ட் இது கூட ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கல்ச்சரல் லிட்ரஸி கான்ஸ்டிடியூட்ஸ் the only sure avenue of opportunity for disadvantaged children, the only reliable way of combating the social determinism that now condemns them. பட் இது கன்க்ளூஷன் மாதிரியும் இருக்குது அண்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோ மாதிரியும் இருக்குது. ஸோ இது கன்க்ளூஷனில் வருமா இன்ட்ரோவில் வருமா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ ஆர் டி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏஇ. தென் அடுத்து பார்க்கலாம். அடுத்து வேறு ஏதாச்சும் பேர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பை நோ மீன்ஸ் கன்ஃபைன்டு டு கல்ச்சர், narrowly understood as an acquaintance with the arts. acquaintance அப்படின்னா என்னென்னா அடுத்த வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. acquaintance அப்படின்னா என்னென்னா நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் acquaintance அப்படின்னு சொல்லுவாங்க. It is by no means confined to culture, narrowly understood as an acquaintance with the arts, nor it is confined to one social class. Quite the contrary. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரோவாக நம்ம யோசிக்கக்கூடாது. கல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸை பற்றின ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன் சோஷியல் கிளாஸ். இது ரெண்டுத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசமானது, கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ சி அண்ட் பி வந்துட்டு அனதர் பேர். சியும் பியும் அடுத்தடுத்து வரணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஏல தான் அப்படி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. இப்போ பார்க்கலாம் சீக்வன்ஸாக இருக்கான்னு. ஏஇ சீக்வன்ஸாக தான் இருந்தது. The breadth of that information is great, extending over the major domains of human activity from sports to science. Then it is by no means இது ரெண்டும் அடுத்தடுத்த சீக்வன்ஸாக தான் இருந்தது. அண்ட் நம்ம டவுட் பட்ட மாதிரி இந்த டி வந்துட்டு கன்க்ளூஷனில் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இடையில இருக்க சென்டென்சஸ் மட்டும் நம்மளை ஷஃபில் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் இட் த ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். த விண்ட் ஹேட் சாவேஜ் allies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவேஜ் அப்படின்னா என்னென்னா வொக்காபில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைல்டு, சாவேஜ் மீன்ஸ் வைல்டு. அண்ட் allies அப்படின்னா என்னென்னா அசோசியேட்ஸ் ஆர் அக்கம்பனிட், அதுதான் allies அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டு வந்துட்டு ரொம்ப வைல்டாக இருந்திருக்கு, அக்கம்பனிட் வித் சம் ஆஃப் தி திங்ஸ், அதுதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கீழே. இஃப் இட் ஹேட் நாட் பீன் ஃபார் மை க்ளோஸ்லி ஃபிட்டட் ஹெல்மெட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்டுன்றது இங்கே எது டினோட் பண்ணுறாங்கன்னு நமக்கு கிளியராக புரியலை. ஸோ ஹோல்ட் ஆன். த ஃபர்ஸ்ட் கிளாப் ஆஃப் தண்டர் கேம் அஸ் அ deafening explosion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ டிட் நாட் ஹியர் த தண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் மைட் ஹாவ் ஷேட்டர்ட் மை ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபிசி எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆர்டர் மட்டும் நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்து ஐ saw lighting all around me in every shape imaginable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டர் பற்றி ஃபர்ஸ்ட் விண்டு பற்றி பேசியிருக்காங்க, அடுத்து தண்டர் வரப்போகுது, அடுத்து லைட்டிங் வரப்போகுது. இடி இடித்ததுக்கு அப்புறம், சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லைட் வந்து தெரியும், கரெக்டாக? அப்போ ஃபர்ஸ்ட் தண்டர் பற்றி பேசணும், அதுக்கப்புறம் தான் லைட்னிங் பற்றி பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு அப்போ என்னவாக இருக்கணும், டியாக இருக்கணும். லாஸ்ட் டியாக இருக்க ஒரே ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படியும் போடலாம். அண்ட் இதை கூட நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, விண்டு வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அக்கம்பெனி பண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் கிளாப் ஆஃப் தண்டர் கேம் அஸ் அ deafening explosion that literally shook my teeth. என் பல்ல நடுங்கிற அளவுக்கு ஒரு செம்ம தண்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாப்பாக வந்தது. அதை நான் கேட்கல. ஐ டிட் நாட் ஹியர் த தண்டர், ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் இட். அதை நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அவர் ஹெல்மெட்டை ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஃபிட் பண்ணியிருந்தார். அதர்வைஸ் அவர் மட்டும் ஹெல்மெட் போடல அப்படின்னா அவரோட ஏர்ட்ரம்ஸே போயிருக்குமா. ஸோ இது நல்லா ஒரு சீக்வன்ஸாக வருது இல்லையா. ஸோ பிசிஏவாக இருக்க போது. ஸோ பிசிஏ வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹி வாஸ் கேரியிங் ஹிஸ் ஜாக்கெட். ஓகே, ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹீ அப்படின்றது வராது. ஆஸ் அனாச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருத்தவங்களோட நேம் மாதிரி இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் அ வைல் மைக்கேல் வாக்டு ஆன், இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் அ வைல் மைக்கேல் வாக்டு ஆன் அண்ட் ஷீ ஃபாலோடு. ஷீன்றது யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னு இங்கே தெரில, அன்னோனாக இருக்குது. ஸோ இதுவும் அப்போ வராது. தென் வித் அ மிக்சர் ஆஃப் டெரர் அண்ட் ட்ரியம்ஃப் ஆஃப் ரெகக்னைஷன், ஷீ யாருன்னு தெரியல. ஸோ இதுவும் ஸ்டார்டிங் வராது. அப்போ ஸ்டார்டிங் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி தான். ஸோ இது வராது, இது வராது. இப்போ பிலேருந்து ஒரு கதை மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். As Anati neared the lamp, she saw a figure walking slowly. அவங்க ஒரு ஃபிகர் பார்க்குறாங்க. அதாவது அவங்க ஒரு லேம்ப் கிட்ட வரும்போது கரெக்டாக பார்க்குறாங்க, ஒரு ஃபிகர் தெரியுது, ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபிகர் தெரியுது. அந்த ஃபிகர் பற்றி இப்போ பேச போகிறாங்க. அப்போது அந்த ஃபிகர் என்ன பண்ணுறாங்க, கையில் வந்துட்டு ஜாக்கெட் கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏவா கூட இருக்கலாம். அல்லது ஃபார் அ வைல் மைக்கேல் வாக்டு ஆன். ஸோ எடுத்தோடனே அந்த ஃபிகரை பற்றி சொல்லிட்டு ஃபார் அ வைல் மைக்கேல் வாக்டு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா. ஃபிகர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபிகரை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த ஃபிகர் எப்படி இருந்தது அந்த மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஏ தான் இருக்குது. ஹி வாஸ் கேரிங் ஹிஸ் ஜாக்கெட் அண்ட் வாக்டு வித் ஹிஸ் ஹெட் த்ரோன் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பி தான் ஆன்சர்.
ஓகே, அந்த ஹீ யாரு அப்படின்னா மைக்கேல். அடுத்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல லாஸ்டா தான் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்றாங்க. அது யாருன்னா மைக்கேல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? as Anati near the lamp she saw a figure walking slowly. அவங்க லேம்ப் கிட்ட போகும்போது அந்த சைடு வந்துட்டு ஒரு ஃபிகர் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது அவங்க அந்த ஃபிகர் எப்படி இருக்கு அப்படின்னா கையில ஒரு ஜாக்கெட் வச்சிருக்காங்க, ஹெட் த்ரோன் பேக்ல இருக்காங்க. தென் வந்துட்டு with a mixture of terror and triumph of recognition she slackened her pace. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே அவங்க முன்னாடி தானே போயிட்டுருக்காங்க, ஒரு 20 paces தள்ளி நம்ம பின்னாடி போகலாம், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரியே காமிச்சுக்குவோம், அப்படியே தள்ளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அதாவது முடிவு பண்ணுறாங்க. இப்போ சீக்வன்ஸாக வருதா அப்படின்னு பாருங்கள். ஒரு நீங்களே இதை ஸ்டோரி மாதிரி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு லேம்ப்பு கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபிகர் வந்துட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போது அவங்க ஜாக்கெட் வந்துட்டு வச்சுருக்காங்க அண்ட் ஹெட் த்ரோன் பேக்கில் வந்துட்டு அந்த பொசிஷனில் இருக்காங்க, ஸ்லோவாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. ஓகே ஒரு 20 paces பின்னாடியே நம்ம நடந்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. ஓகேவா, ஒரு ஸ்டோரி மாதிரி வந்துருச்சா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சின்ஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சின்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ இது இருக்க வாய்ப்பில்லை. இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பில்லை. இன்டெலிஜென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட், ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் பினட் டெவலப்டு அப்படின்னு ஆரம்பிக்குது, வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் போனீங்க அப்படின்னா சச் டெஸ்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சச் டெஸ்ட்ஸ் அப்படின்னா சச் இண்டிகேட்ஸ் வாட், என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் அவங்க. ஸோ இது இருக்க வாய்ப்பில்லை. இன்டெலிஜென்ஸ் கேன் பி மெஷர்ட் பை டெஸ்ட்ஸ், ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சி அண்ட் இ தான் இருக்கு ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கேயே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா, பேர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 year old அப்படின்னு ஏஜ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே ஏஜ் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் அப்போ ரீட் பண்ணி பார்க்கலாம். Intelligence is expressed as intelligence quotient and tests are developed to indicate what an average child of a certain age can do. What a 5-year-old can answer but a 4-year-old cannot. For instance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது in other words intelligence tests give us a norm for each age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 5-year-old சில்ட்ரன்னால என்ன ஆன்சர் பண்ண முடியும், அதே இதை 4-year சில்ட்ரனால என்ன ஆன்சர் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இது வந்துட்டு ஃபார் ஒவ்வொரு ஏஜுக்கும் தகுந்த ஒவ்வொரு தனி நார்ம்ஸே இது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சியும் பியும் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. சிக்கு அப்புறம் பி வரப்போகுது அப்படின்னு நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ சிக்கு அப்புறம் பி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே சி அண்ட் பி இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேறு ஏதாச்சும் பேர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சச் டெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டு பற்றி பேசியிருக்கணும், கரெக்டாக? அப்போது ஒன்று இந்த டெஸ்ட்டுன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் சின்ஸ் தென் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ஸ் ஹாவ் பீன் மோஸ்ட்லி யூஸ்டு டு. இதில் வந்துட்டு அந்த டெஸ்ட்டை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி இல்லை. ஸோ இது வந்துட்டு இந்த சச் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வராது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கேன் பி மெஷர்டு பை டெஸ்ட். ஸோ இது வரலாம், இஎன்டி வரலாம். அண்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் அண்ட் டெஸ்ட்ஸ் ஆர் டெவலப்டு டு இண்டிகேட். ஸோ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ சி அண்ட் டி வரலாம். ஆனால் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம சி அண்ட் பி ஒரு பேர் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணியாச்சு. ஸோ சி அண்ட் டி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, சிபி கன்ஃபார்ம் ஆனனால. ஸோ இடி தான் வரப்போகுது. இடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே டிஇ தான் இருக்குது. ஸோ இது வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, உங்களுக்கு இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரிலாம் க்ளூஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எல்லா ஆங்கிள்லையும் தேடணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஷனில், அதை பார்க்கலாம் அப்படின்னா போய் பார்த்துட்டு இருந்துருங்க. அது வந்துட்டு இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேட் இன் த இண்டஸ்ட்ரியல் எரா.
ஸ்டார்டிங் வராது, ஸோ ஸ்டார்டிங் வராது. நவ் இன் த இன்ஃபர்மேஷன் எரா, நவ் இந்த இன்ஃபர்மேஷன் எரான்னு எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஹவு டு யூ டூ பேட்டில் வித் யோர் எனிமி, இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். த ஐடியா இஸ் டு டெஸ்ட்ராய் த எனிமீஸ் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஹவு டு யூ பேட்டில் வித் யோர் எனிமி, த ஐடியா இஸ் டு டெஸ்ட்ராய் த எனிமீஸ் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. எப்படி நீங்கள் எனிமி கூட பேட்டில் பண்ணுவீங்க? ஐடியா என்ன அப்படின்னா எனிமியோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஏதோ டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது, டிக்கு அப்புறம் தான் இது வரும் அப்படின்றது தெரிஞ்சனால. தென் வித் ரிகார்ட் டு டிஃபென்ஸ், த பர்பஸ் ஆஃப் த மிலிட்ரி is to defend the nation and be prepared to do battle with its enemy. இதுவும் ஸ்டார்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ பார்க்கலாம். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஷனில் பார்த்தோம். ஒன்று ஜென்ரலாக சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போயிருப்பாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜென்ரலாக கொண்டு போயிருப்பாங்கன்னு. இங்கே என்ன அப்படின்னா ஜென்ரலாக சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வித் ரிகார்ட் டு டிஃபென்ஸ், த பர்பஸ் ஆஃப் த மிலிட்ரி இஸ் டு டிஃபெண்ட் தி நேஷன் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் டு டூ பேட்டில் வித் இட்ஸ் எனிமி. இது ஜென்ரலாக சொல்லிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எதை பற்றி சொல்கிறாங்க, எனிமி கூட எப்படி பேட்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அப்போ என்ன எப்படி வரும்னு நம்ம பார்த்துருந்தோம் டிப் செஷனில். ஜென்ரலாக சொல்லி ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த ஜென்ரலாக இருக்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்துருந்தோமா. ஸோ எஃப் தான் ஸ்டார்டிங் வரப்போகுது, இது ரெண்டும் வராது. ஓகே, தென் பேட்டில் வித் இட்ஸ் எனிமின்னு சொல்லிட்டாங்க. ஹவு டு யூ டூ பேட்டில் வித் யோர் எனிமி, எப்படி நீங்கள் பேட்டில் பண்ணுவீங்க? ஸோ எஃப்க்கு அப்புறம் டி. ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்தோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே சி கொடுத்துருக்காங்க. பேட்டில் வித் இட்ஸ் எனிமி கொடுத்துட்டு நவ் இந்த இன்ஃபர்மேஷன் எரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ சீக்வன்ஸாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். இதுவரை சீக்வன்ஸாக வந்துடுச்சு. அடுத்து இ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிக்கு அப்புறம் இ வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈயும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு எரா பற்றி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் எரா, அக்ரேரியன் எரா, இன்ஃபர்மேஷன் எரா அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்கிறாங்க. ஸோ இது மூணும் அடுத்தடுத்து வந்திருக்கு. ஓகே, இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8, 9 and 10 அந்த 3 கொஷின்ஸுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கலாம். With so many products and opportunities available in the market, it is very easy to get this planning wrong. This planning, what planning? தெரியாது. So first வராது. Planning therefore is imperative. Therefore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே பிளானிங் பற்றி பேசியிருக்கணும். ஸோ இதுவும் வராது. What amount will we need and when will we need it? Okay, hold on. Then most of us would put our children's education above any other priority in life, including our own retirement. Okay, hold on. Then so let's try. So ஆரம்பிச்சிருக்கு, வராது. So let's try to find the best solution by asking 2 important question. அப்போ 5 dash போட்டுக்கிறேன், ஏன்னா நம்மளே தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். 5 dash போட்டுக்கிறேன். இதில் 2 important question. அந்த important question தான் என்னது? What amount will we need and when will we need it? அப்போ ஈக்கு அப்புறம் சி, இ அண்ட் சி ஒரு பேர் தெரிஞ்சிச்சு. அப்போது சி ஈக்கு அப்புறம் சி வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்டார்டிங் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? டியாக இருக்கும். டி. டிக்கு அப்புறம் இப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளானிங் therefore is imperative. அப்போ இந்த பிளானிங்க்கு அப்புறம் திஸ் பிளானிங் வந்திருக்கணும். கரெக்டாக? திஸ்ன்றது எந்த மாதிரி பிளானிங் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருந்தோம். அந்த பிளானிங்கை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ பிக்கு அப்புறம் ஏ, அது ஒரு பேர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிஏ இங்கே வருமா இல்லை இங்கே வருமா அப்படின்றது தான் கொஷின். ஓகே, எது கன்க்ளூஷன் இருக்க மாதிரி இருக்குது? ஏ கன்க்ளூஷனாக இருக்க மாதிரி இருக்கா, சி கன்க்ளூஷனாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். சி வந்துட்டு ஒரு கொஷின் மாதிரி இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக கன்க்ளூஷனாக இருக்காது. அப்போ ஏ தான் கன்க்ளூஷனாக இருக்கணும். ஸோ பிஏ இங்கே வரும், இசி இங்கே வரும். ஸோ ஆன்சர் இஸ் டிஇசி பிஏ. ஓகே, லாஸ்ட் 2 கொஷினுமே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷினாக கொடுக்க போகிறேன். கமெண்ட்டில் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செஷன் வேறு செஷன் தான் போகிறோம் அப்படின்றனால நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ஆன்சர் மென்ஷன் பண்ணி வச்சிடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எடுத்தோடனே ஆன்சர் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள்.
ஓகே, தென் திஸ் கொஷின் 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேணால் நம்ம இந்த கொஷின் கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்டோரி மாதிரி. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். 10th கொஷின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷினாக எடுத்துக்கோங்க. 8 சென்டென்சஸ் இருக்குது. ஸோ நான் 8 டேஷஸ் போட்டுக்கிறேன். போத் ராம் அண்ட் சாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். போத்துன்னு வந்திருக்கு. ஸோ வராது. ஃபர்ஸ்ட்டாக விவேக் ஹேப்பன் டு ஓவர்ஹெட் தியர் கான்வர்சேஷன். வாட் கான்வர்சேஷன்? ஸோ இது வராது. 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ பிளைன் ட்ரீ. வாட்? இட்ஸ் மீன்ஸ் வாட்? ஹவு கேன் யூ சே சச் அ திங்? வாட் அ திங்? They took. Whom took? Busy belittling the tree. Both Ram and Shyam did not notice that another person, Vivek, was lying on the other side of the tree taking shelter. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. What sort of tree is this? Does it produce edible fruits? Asked Ram. ஸோ ராம ஷாமை பற்றின இன்ட்ரோவே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோ வந்துட்டு சியாக இருக்க போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 ஃப்ரெண்ட்ஸ் ராம் அண்ட் ஷாம் வந்துட்டு seeking respite from the shearing heat of the midday sun when they saw a huge leafy tree. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு பெரிய நல்ல லீஃப் இருக்குது, ஒரு ட்ரீ இருக்குது. அந்த பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they took shelter under the huge leafy tree and soon felt cool and refreshed. அப்போ அடுத்து F வரும். அப்போ என்ன வரும்? ஷெல்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது ராம் வந்துட்டு கேட்குறாங்க, வாட் சார்ட் ஆஃப் ட்ரீ இஸ் திஸ்? டஸ் இட் ப்ரொடியூஸ் எடிபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, இட்ஸ் அ பிளைன் ட்ரீ செட் இஸ் ஃப்ரெண்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் லுக்கிங் ஃபார் ஃப்ரூட்ஸ், இட் ப்ரொடியூசஸ் நெய்தர் எடிபிள் ஃப்ரூட்ஸ் நார் குட் வுட், இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்லெஸ் ட்ரீஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் busy belittling the tree, both Ram and Shyam did not notice that another person, Vivek, was lying on the other side of the tree taking shelter. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஸ்கேன் பண்ணிட்டே வாங்க. வேறு விவேக் happened to overhear their conversation and was very angry with both of them for criticizing the tree. ஸோ இங்கே B வந்துடும். தென் ஸ்கேன் பண்ணிட்டே வாங்க. How can you say such a thing when you are enjoying the shade of this beautiful tree at this very moment? Snapped Vivek, unable to control his anger. So inga E varum. Then both Ram and Shyam realized their mistakes and were ashamed about what they had said. Story complete ஆயிடுச்சா? இது நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்டு கொஷின்ஸை ஒரு 2 times ரீட் பண்ணிங்கன்னா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஈஸி ஒன் தான். தென் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் கொஷினாக எடுத்துக்கோங்க, கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.